சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். இன்றைய பதிவு ராஜபாளையம் அறிவு திருக்கோயில் பற்றியது. எனது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்திய ராஜபாளையம் அறிவு திருக்கோயில் பற்றியது. ராஜபாளையம் அறிவு திருக்கோயில் 2020 கொரோனா சமயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ராஜபாளையம் அறிவு திருக்கோயிலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு குருவர்களால். வழக்கம் போல் நம்ம நல்ல விஷயங்கள் பல தடவை பல பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு எல்லாம் செஞ்சு பல தடவை யோசித்து செய்வோம். கெட்ட விஷயத்துக்கு அப்படியே இல்லை, ஈஸியாக செஞ்சுருவோம், யாருக்கும் தெரியாமல் செஞ்சுருவோம், ரொம்ப வேகமாக செஞ்சுருவோம். அதுபோலயே ராஜபாளையம் அறிவு திருக்கோயில் போகிறதுக்கு அத்தனை பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு எல்லாம் செஞ்சு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்க போய் தான் அங்கே போனோம். அது போக அதில் ஒரு டவுட்டு, முதல்ல மனைவியை சேர்த்து விட்டுருவோம். எப்பயுமே பரிசோதனைக்கு ஒரு ஆள் இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி மனைவியை சேர்த்து விட்டுட்டு அவங்க எவ்வளவோ சொன்னாங்க, நீங்களும் சேர்ந்துருங்க, வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும், பெரிய செலவெல்லாம் கிடையாது, ஒன்றும் ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிப்ளமா படிக்கிறதுக்கான ஃபீஸு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம், அது நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் இருவருக்குள்ளே நல்ல பிணைப்பு ஏற்படும், அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. நம்ம எப்பயுமே நல்லதை உடனே கேட்டுற மாட்டோம். ஒய்ஃபை சேர்த்துட்டு வந்தாச்சு. அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு மாற்றத்தையும் பார்த்து நம்ம அப்பயே சேரலையே, தப்பு பண்ணிட்டோமே நினச்சி திரும்ப போய் 2023 சேர்ந்தேன். அங்கே 9 கட்ட பயிற்சி, மனதை அறிந்து கொள்வதற்கு, கட்டுப்படுத்துறதுக்கு கிடையாது, வெல்வதற்கு கிடையாது, மனதை அறிந்து கொள்வதற்கான தவ பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள், உயிரை வளப்படுத்தக்கூடிய காயகல்ப பயிற்சின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது படித்ததுனால என்னென்னா, நம்ம எப்பயுமே ரிசல்ட் ஓரியன்டான ஆளுங்க. இதை செய்கிறோம், இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னே தான் பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வோம், நல்ல விஷயங்களை. அப்படி பார்த்தா நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சுறுசுறுப்பே ஆகட்டும், அந்த உடற்பயிற்சி செஞ்சு முடித்த பிறகு நம்ம வாழ்க்கையில் திடீர் மாற்றம், ஒரு திடீர் சுறுசுறுப்பு வரும். நம்ம செய்ய நினச்சதை உடனே செய்யலாம், இல்லை ஒரு 1/4 மணி நேரம் செஞ்ச வேலையை 10 நிமிஷத்தில் செய்யலாம், அப்படி பல மாற்றங்கள். அப்புறம் மருத்துவ ரீதியாக பார்த்தா ஒரு நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அது எல்லாம் க்யூர் ஆச்சு. வேறு ரொம்ப சொல்லலாம், ஆனால் ஒரு பொதுத்தளத்தில் சொல்லலாமான்னு ஒரு சந்தேகம் வேறு இருக்குது. முகம் சொல்லிக்கிற வைக்கிற அளவுக்கு ஆயிரும். ஒரு மருத்துவத்துறை சார்ந்த விஷயம் தானே. சொட்டு சொட்டாக யூரின் போகும், அது நம்ம காயகல்ப பயிற்சி ரெகுலராக செய்யும்போது அது குறைஞ்சிட்டே வந்துடுச்சு. அப்புறம் நம்ம குதிங்காலில் வலி இருக்கும், காலையில் எந்திக்கும் போது காலை கீழே ஊன முடியாது, அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். அது பிளான்டார் ஃபேசைட்டிஸ்னு, அது யூடியூப் பார்த்து அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், வெண்ணிக்குள்ளே காலை வைக்கணும், என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், கடைசி விட்டாச்சு. இந்த இதில் போய் சேர்ந்து பயிற்சிகளை ஒழுங்காக செய்யும்போது அது எப்போ போச்சு என்ன ஒன்றும் தெரியல, தானாகவே போயிடுச்சு. அதுபோன்று பல விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் தானாக போயிடுச்சு. அப்புறம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி. நம்ம உள்ளே போகும்போதே என்ன நினைக்கிறோம், இப்படி ஒரு அறிவு திருக்கோயில் பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லைன்ற மாதிரி. ஏன்னா அப்படி போகிற அறிவு திருக்கோயிலுக்குள்ளே போக யாருக்குமே பயமாக தான் இருக்கும். ரொம்ப அறிவுபூர்வமாக ஆயிடுவோமோ, உலகத்தை விட்டு தனியாக போயிடுவோமோ, குடும்பத்தை விட்டு போயிடுவோமோ, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி, வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுருமோ அப்படின்னு. ஆனால் அறிவு திருக்கோயில் போனதுக்கப்புறம் தான் குடும்பத்திற்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த உலக பற்று மேலேயும் அதிக அக்கறை வந்துருச்சு. ஏன்னா அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம கொண்டு வந்த வினைப்பதிவுகளை நம்மளே கழிச்சிட்டு போகணும்,
நம்ம குழந்தைகளுக்கு, பேரம்பேத்திகளுக்கு, கொள்ளு பேத்திகளுக்கு விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு உடல் சார்ந்த அக்கறை அதிகமாகி, உடல் சார்ந்த பற்று அதிகமாகி, அதை ஆரோக்கியமாக பேணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்தது. திருமூலர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் ஒருத்தர் தான் நமக்கு அதிகபட்சமாக அறியப்படாத ஆள். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லிட்டு நாலா பஞ்சா புக்கில் முடிச்சுட்டாங்க. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப சொல்லியிருக்காரு, பின்னாடி ரொம்ப சொல்லியிருக்காரு. உடம்பு மனிதனுக்கு எந்தெந்த வகையில் பயன்படுது அப்படின்னு ஒரு யோக சூத்திரத்தை வடிவமைச்சு அவர் ஒரு 3000 பாடல் பாடியிருக்கார். அதில் இந்த உடம்பு சம்பந்தமாக உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். அது எதனாலனா அவருக்கே அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குது. எந்த மாதிரி அவரே சொல்கிறாரு, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவரும் இந்த உடம்பை அசிங்கம்னு தான் நினச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த சாதனை சோதனை முயற்சிகளில் ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டு உடம்புக்குள்ளே தான் கடவுளே இருக்கிறாரு, அதனால் அதை நம்ம பக்குவமாக பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து அவர் அந்த பாடலில் எழுதி வச்சுருக்கிறார். அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடியும் இருந்தவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. திருவாசகத்தில் ஒரு வார்த்தை வருது, மலம் சோறும் 9 வாயில் குடிலை அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னது? மலம் உள்ள அடங்கி இருக்கிற ஒரு 9 வாயில் கொண்ட உடம்பு, வீடு, இதுதான் உடம்பு அப்படிங்கிறாரு. வேற ஒரு சித்தர் சொல்கிறாரு, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படிங்கிறாரு. இப்படி பல பேர் உடம்பை வந்து ஒரு இழுக்கு அதை விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரியே சொன்னதில் திருமூலர் ஒருத்தர் தான் இப்படி சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான் உடம்போட முக்கியத்துவத்தை அறிஞ்சு முதல் கட்டமாக உடம்பைத்தான் நல்லா வச்சுக்கிடணும், உடம்பு நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து உடற்பயிற்சி கொண்டு வந்து ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்தனியாக நீங்கள் இன்றைக்கி இதை செஞ்சுட்டு இதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இப்போ உள்ள பயிற்சிகள்லாம் வந்திருக்கு. ஒரு நாள் கைக்கு பயிற்சி செய்யுங்களா, நாளைக்கு காலுக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த நாள் வயிறுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது ஒவ்வொரு நாளும் மிக மென்மையான பயிற்சி. 8 வயசுலேருந்து 80 வயசு வரை யார் வேணால் செய்யலாம். யார் வேணால் செய்யலாம்னா எளிதாக இருக்கும், அவ்வளோ எளிதாக இருக்கும், அவ்வளோ எளிமையான பயிற்சிகள் எல்லாம். நான் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறேன். அது வந்து இந்த வயிற்றுக்குள்ளே உள்ள உறுப்புகள், உடல் உள்ளுறுப்புகள், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க, நமக்கு மறந்து போயிருக்கும். இப்படி இங்கே வலிக்குது, இது என்னவா இருக்கும், ஐயோ என்னவா இருக்கும் தெரியலையே அப்படின்னே இருந்துச்சு. இங்கே உள்ளே போய் ஒரு 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உடல் உள்ளுறுப்புகள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க, நம்மளுக்கா தெரிஞ்சிச்சா என்ன, ஒன்றுமே இப்போ வரையா கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ எளிமையான பயிற்சி, அவ்வளோ ஆழமான பயிற்சி இங்கே கொடுக்கப்படும் பயிற்சியெல்லாம். இது போன்ற பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனது வாழ்க்கையை மாற்றிய அந்த அறிவு திருக்கோயிலுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி எல்லாரும் வந்து இந்த அறிவு திருக்கோயிலில் வந்து சேர்ந்து நான் அடைந்த பலனை அனைவரும் அடைய வேண்டும் என்பதற்காக